நீங்க ஒரு அம்பேத்கர்வாதியா இருந்தா நீங்க தான் வீகனிசத்தை ஏத்துக்கிற முதல் ஆளா இருக்கணும். ஏன்னா அடக்குமுறைங்கிறது சாதியை பார்க்கக்கூடாது. அடக்குமுறை பாலினத்தை பார்க்கக்கூடாது. அடக்குமுறை மதத்தையோ நிறத்தையோ பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அடக்குமுறை இனத்தையும் பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷன் ஒடுக்கப்படும் பொழுது அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆடோ மாடோ வெட்டப்படும் போதும் அது சமமான கொடுமைதானே. இங்க நாம வெறும் இறைச்சிக்காக கொல்லப்படுறத மட்டும் பேசல. கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியிலிருந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு அம்பேத்கர்வாதியால இதை எப்படி தட்டி கேட்காம இருக்க முடியும்? இப்பெல்லாம் ஐஐடிகள் பத்தி நான் படிக்கிற சில தலைப்பு செய்திகளை நான் சொல்றேன். சமீபத்தில் நான் வாசிச்ச ஒரு விஷயம், என் கருத்துப்படி அது ரொம்பவே அருவருப்பானது. அதாவது மக்கள் தங்களுக்குன்னு தனியான உணவு இடங்கள் வேணும்னு எப்படி கேட்டாங்க பாருங்க. இப்போ அங்க ஒரு வெஜிடேரியன் கார்னர் இருக்கு. ஆனா சில மாணவர்கள் அங்க போய் அவங்களோட அசைவ உணவை சாப்பிட்டாங்க. இது சர்வதேச அளவுல ஒரு பெரிய செய்தியா மாறிடுச்சு. த ஹிந்து பத்திரிகையை படிச்சிட்டு இருக்கும்போது தான் இதை பார்த்தேன். இன்னொரு பக்கம் ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை காரணமா ஒரு ஐஐடி மாணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிற செய்தியையும் பார்க்குறேன். நான் வளர்ந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஐஐடிங்கிறது வேற. உங்கள மாதிரியான அங்க படிச்சவங்க உலக அளவுல பெரிய சாதனைகளை செஞ்சாங்க. அதை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அங்க நடக்கிற கண்டுபிடிப்புகளை பத்தி தான் செய்திகள் வரும். அதனால தான் அந்த நிறுவனங்கள் மேல ஒரு பெரிய மரியாதையே உருவாச்சு. ஆனா இப்போ தினமும் ஐஐடிகள் பத்தி இப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கவனிங்க, நான் இத்தனை வருஷமா ஐஐடிகளோட, குறிப்பா ஐஐடி டெல்லியோட நல்ல தொடர்புல தான் இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஊடகங்கள்ல நாம கேட்கிற செய்திகளை விட ஐஐடி வளாகங்கள் இப்போவும் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஊடகங்களுக்குன்னு எப்பவுமே ஒரு தனி நோக்கம் இருக்கும். பரபரப்பான செய்திகளை தரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க எப்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஐஐடிகளுக்குள்ள இதை விட பெரிய விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணமா உலகளாவிய தரவரிசையை பார்த்தோம்னா எல்லா ஐஐடிகளுமே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஐஐடி டெல்லியும் ஐஐடி பாம்பேவும் வருஷா வருஷம் அவங்களோட தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான உலக தரவரிசையில். அது எதுன்னு இப்போ சரியா ஞாபகம் வரல. அவங்க ஏற்கனவே உலகத்தோட FT ranking. முதல் 50 இடங்களுக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். நான் ஒரு முறை சரிபார்த்துக்கிறேன். அதனால என்னோட காலத்துல நாங்க ரொம்பவே பின்தங்கி இருந்தோம். இப்போ நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. சொல்லப்போனா இந்த சிறந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் சிறப்பாகத்தான் ஆகிட்டு இருக்கு. அங்க ஏதோ தரம் குறைஞ்சிடுச்சுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். கவனம் செலுத்த வேண்டிய துறைகளும் நிறைய இருக்கலாம். ஏன்னா வளர்ச்சிங்கிறது ஒரு முடிவில்லாத பாதை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஐடிகள் இப்போ செய்திகளில் வர்றது எல்லாமே ரொம்ப சாதாரணமான காரணங்களுக்காக தான். அதுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. இது ஊடகங்களோட வேலை. ஊடகங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சையான விஷயங்களை தான் தேடி பிடிக்குது. நீங்க எந்த சர்ச்சையை பத்தி கேட்குறீங்க? நான் ஐஐடி பாம்பேக்கு சில முறை போயிருக்கேன். என்னோட பேட்ச்மேட் ஒருத்தர் அங்கே பேராசிரியராக இருக்காரு. நீங்க சொல்ற அந்த போராட்டம் அம்பேத்கர் ஃபூலே ஸ்டடி சர்க்கிள்லாம் சேர்ந்த மாணவர்களால் நடத்தப்பட்டது. அந்த அந்த அமைப்போட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கும். அம்பேத்கர் இல்லை பெரியார் போன்றவர்களோட சிந்தனைகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அந்த சிந்தனையெல்லாம் சரிதான். ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த பசங்க ரொம்ப சின்ன வயசு பசங்க.
அவங்க சைவ உணவை பார்ப்பனியத்தோடு தப்பா இணைச்சு பார்க்கறாங்க. உண்மையை சொல்லப்போனா அது ஒரு தவறான புரிதல். ஏன்னா நீங்க பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, வங்காளம் இல்ல அசாம்னு கிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பார்ப்பனர்களை பார்த்தீங்கன்னா அவங்க தாராளமா அசைவம் சாப்பிடுறவங்க. ஏன் தென்னிந்தியாவில் கூட இது பொருந்தும். அதனால நீங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காக சைவ உணவை எதிர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிதானே? அந்த பசங்க செஞ்சது இதுதான். அவங்களுக்கு சைவ உணவுக்கு எதிரா பெரிய கசப்பு எதுவும் கிடையாது. அவங்க கடந்த காலத்துல நடந்த அநீதிகளையும் அது இன்னைக்கும் தொடர்றதையும் தான் எதிர்க்கிறாங்க. அவங்களோட அந்த எதிர்ப்பு நியாயமானதுதான். அதை நாம பாராட்டணும். ஆனா அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னா பார்ப்பனியத்தையும் சைவ உணவையும் ஒன்னா இணைச்சு பார்க்கறாங்களே, அந்த தவறான கற்பனையில தான். ஒருத்தர் சைவ உணவை ஏத்துக்கிறதோ இல்ல வீகனா மாறுறதோ ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்காக இருக்கக்கூடாது. அது கருணை காரணமா இருக்கணும். கவனிங்க, ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறத பத்தி பேசுறீங்க. அதை தான் அம்பேத்கரும் செஞ்சாரு, பெரியாரும் செஞ்சாரு. நீங்க உண்மையாவே ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு உலகத்துல மற்ற உயிரினங்களை விட ஒடுக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பசுக்கள் வெட்டப்படுது. பல லட்சம் பன்றிகள், கோடிக்கணக்கான கோழிகள், எண்ணற்ற மீன்கள், 11 மில்லியன் வாட்டுகள், இவை எல்லாமே கொல்லப்படுது. இது வெறும் துன்புறுத்தல் இல்ல, இது படுகொலை. அப்போ இவங்க தானே இங்க இருக்கிறதுலையே ரொம்பவும் ஒடுக்கப்பட்டவங்க. நீங்க ஒரு அம்பேத்கர்வாதியா இருந்தா நீங்க தான் வீகனிசத்தை ஏத்துக்கிற முதலாளா இருக்கணும். ஏன்னா அடக்குமுறைங்கிறது சாதியையோ பாலினத்தையோ மதத்தையோ இல்ல நிறத்தையோ மட்டும் பார்க்கக்கூடாது. அடக்குமுறை இனத்தையும் பார்க்கக்கூடாது. ஆமா, அது இனத்தையும் தாண்டி பார்க்கணும். கவனிங்க, ஒரு மனுஷன் ஒடுக்கப்படும்போது அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆடோ மாடோ கோழியோ மீனோ இல்ல பன்றியோ கொல்லப்படும் போதும் அது சமமான கொடுமைதான. ஒடுக்குமுறையையும் அடிமைத்தனத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு அநீதிக்கு உள்ளாக்கப்படுற ஒவ்வொரு உயிர் மேலையும் அந்த ஒரு துளி கூடுதல் அக்கறையும் இருக்கும்னு நான் நம்புறேன். இங்க நாம வெறும் கொலைகளை பத்தி மட்டும் பேசல. கவனிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்திலிருந்தே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு அம்பேத்கர்வாதியால இதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரிதானே? எனக்கு இந்த 3 தலைவர்கள் மேலையும் இன்னும் பல துறைகளை சேர்ந்தவங்க மேலையும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இந்தியர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அநீதிக்கு எதிராக போராடின போராட்ட வீரர்கள் மேலையும் அந்த மரியாதை உண்டு. சொல்லப்போனா நீதிங்கிறது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அதனால சில நேரங்கள்ல எனக்கே கொஞ்சம் பயமா கூட இருக்கும். கண் முன்னாடி ஒரு அநீதி நடக்கிறத பார்க்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த சூழல்ல என்னால என்ன கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல. நான் நிதானத்தை இழந்துடுவேனோன்னு பயமா இருக்கு. நிச்சயமா நீதிங்கிறது ரொம்ப அற்புதமானது, அழகானது, அதுதான் உண்மை. ஆனா அதே நீதியை இந்த உலகத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு
நம்மளோட குட்டி தம்பி தங்கச்சிகளுக்கு ஏன் நாம கொடுக்கக்கூடாது? அதனால அந்த படிப்பு வட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களோட முடிவை ஒரு முறை மறுபரிசீலனை பண்ணுங்க. பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோங்கிற பேர்ல ஒரு தப்பான காரணத்தை முன்னிறுத்தாதீங்க. விலங்குகளை நாம எப்படி கொல்ல முடியும்? அதுல எந்த நியாயமும் இல்லை, தர்க்கமும் இல்லை.